ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் பார்க்க போகிறேன்னா குடும்பஸ்தான். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் கேஸ்டாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இவர் மேலே தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு வேலையும் போயிடும். ஆனால் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு சொல்ல மாட்டார் இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்ட்டு. அப்புறமா லோன் எடுத்து வீட்டை இதெல்லாம் என்னது எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவர் சமாளிப்பார். அப்புறமா அந்த லோன் எடுத்திருந்தான்னா அவருக்கு ஒரு பிரச்சனையாக வந்து எப்படி முடியும், அதுக்கப்புறமா என்ன ஆச்சு தான் இந்த படத்தோட கதை. ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி. மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அந்த ஸ்டோரி. அதே மாதிரி மேக்கிங்கும் நல்லா தான் இருந்துச்சு படத்தில் காமெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல ஒர்க் அவுட் ஆகிது, சில இடத்துலலாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஓகே தான். படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா அது மெயின் ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் படத்துக்கு. மணிகண்டன் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தோட மெயின் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அவரோட பர்ஃபாமன்ஸு. அவர் குத்த கேரக்டர் அவர் நீட்டாக பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயின் ரோல் வந்துட்டு சின்ன ரோல் தான், ஆனால் அவங்க குத்த ரோல் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா நல்லா தான் போகுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இப்போ நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுருந்தாங்க படத்தில். டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சீன் மட்டும் இமோஷ்னல் டு காமெடி மாதிரி ஆகிடும். அது மட்டும் தவிர்த்துக்கலாம். ஏன்னா அது எல்லாம் இமோஷ்னலாக போயிடும்போது சடனாக அந்த இடத்துல காமெடி வரும். ஸோ அது வந்துட்டு நல்லா தோணல, பார்க்கும்போது நல்லா இருந்ததில்லை. அது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டுக்கலாம். ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.